உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்றாங்க. பயங்கரமா ஜெபிக்கிறீங்களா? வா, நான் ஜெபிச்சாதான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஜெபத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா? உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது. பயப்படாதீங்க, தேவன் பதில் தராரு. சரிங்களா? உங்களுக்கு ஒன்றும் முடியல, ஐயோ என்னால் ஒன்றும் முடியல, ஜெபத்தில் தான் வைக்கணும்னு ஜெபத்தில் வச்சிங்க, அதற்கு பதில் வருது. சரிங்களா? முன்னாடியே ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டாதான் ஜெபம் பண்ணணும்னு இல்லை, முன்னாடியே என்ன பண்ணணும்? ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும், தேவன்கிட்ட வந்து நின்றணும். சரிங்களா? தேவன் எப்போ அவருடைய பிள்ளைங்க பக்கத்தில் வருவாங்கன்னு காத்துட்ருக்காரு. அவரும் கொஞ்சணும் இல்லை, நீங்கள் அவருடைய பிள்ளைங்க தானே. என் பையன் எப்போ வருவான், நான் அவனை கொஞ்சணும்னு ஆசைப்படுவேன், ஆனால் அவன் என்கிட்டே வரமாட்டான், எப்போதும் விளையாடணும் தான் நினைப்பான். ஆனால் எக்ஸாம்னு ஒன்று வந்தால் என் பையன் என் பக்கத்தில் வருவான், என் மடியில் வந்து படுப்பான், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் பையனை நல்லா நான் கொஞ்சிக்கிறேன், எக்ஸாம் டைமில் தான், அப்போ தான் நான் வந்து என்னுடைய உதவி வேணும் அவனுக்கு, அதனால் வருவான். நம்மளும் அப்படி தான், பிரச்சனைன்னா தேவன்கிட்ட போய் நிற்கிறோம். அன்றைக்கி அவர் வந்து கொஞ்சிடுறாரு, வச்சு உங்களை கொஞ்சி அனுப்புகிறாரு. எப்பவும் வந்து அவர்கிட்ட நில்லுங்க, அவர் பிள்ளைங்கள அவர் கொஞ்சணும்னு ஆசைப்படுறாரு. சரிங்களா? ஜபத்தில் எப்பவும் உறுதியாக இருங்க, அவர்கிட்ட போய் நெருங்குங்க. ஜபம்ன்றது என்னது? தேவன் கூட பேசுகிறது தானேங்க ஜபம். உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த ஜபத்தில் எப்பவும் உறுதியாக இருப்பீங்களா? தேவன் அதுதான் உங்ககிட்ட கேட்குறாரு. இந்த ஜபத்தில் இன்னைக்கு இருந்த மாதிரி என்றைக்குமே உறுதியாக இருப்பீங்களா? எனக்கு ஒரு நாள் வந்து ஒரு சிஸ்டர் நம்மளுடைய சேனலை ரெகுலராக அவங்க பார்க்குறாங்க வருடக்கணக்காக. அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க, சிஸ்டர் அதிகாலை ஜபம் வந்து என்னால் பண்ண முடியல, எனக்கு வந்து ஒரு ஃபோன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, நானும் 2 நாளுக்கு முன்னாடி ஒரு ஃபோன் பண்ணேன். அவங்க எனக்கு முன்னாடியே எழுந்து அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அலாரம் செட் பண்ணி நான் எழுந்துட்டேன் சிஸ்டர், அதிகாலை ஜபம்லாம் பண்ண ஆரம்பிங்க. இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு காலையிலே என்ன கொடுத்தாரு தேவன்? தேவதூதர்கள் உணவு, மன்னா என்ற உணவை கொடுத்தாரு. நம்மளுக்கு ஏங்க கொடுக்கல? ஏங்க அவங்களுக்கெல்லாம் மன்னா என்ற தேவதூதர்கள் சாப்பாடு கொடுத்தாராம், நம்மளுக்கு ஏங்க கொடுக்கல? நம்மளுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுப்பாரு. அதிகாலையில் என்னைக்காவது எழுந்து பாருங்கங்க, உங்கள் குடும்பம் எவ்வளோ நல்லா ஓடுன்னு பாருங்கள். முந்திக்கோங்க, பிரச்சனை வந்துட்டோன்னே ஜபத்தில் வைப்பேன், என்னங்க அது அது வேண்டாம். முந்திக்கோங்க, ஜபத்தில் காலையிலே எழுந்து உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நாள் ரொம்ப நல்லா போகும். இருட்டோடு எழுந்துக்கணும், அதிகாலை ஜோமணி பாருங்களேன், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குது. அதை விட்டுடாதீங்க, ஜபத்தில் உறுதியாக இருங்க. தேவன் உங்ககிட்ட கேட்குறாரு, இதே மாதிரி நான் உங்கள் ஜபத்தை கேட்டுட்டேன், இதே மாதிரி என்றைக்கும் ஜபத்தில் உறுதியாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இருப்பீங்களாங்க? ஜபத்தில் உறுதியாக இருங்க, தேவன்கிட்ட போய் பேசுங்க. அவரும் நெருங்கி வரணும்னு தான் ஆசைப்படுறாரு, நீங்கள் நெருங்கணும், அவர் கொஞ்சணும் உங்களை, ஏன்னா பிள்ளைங்க தானே நீங்கள். சரிங்களா? அவர்கிட்ட போய் நெருங்கி நில்லுங்க. ஓகேங்களா? எஸ்தர் இருக்காங்கள்ல, ஜபம் எப்போ பண்ணாங்க? பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது தான் 2 இடத்துல ஜபம் பண்ணணும்னு ஒரு மீட்டிங் வச்சாங்க. ஒன்று சூசானில் உள்ள அத்தனை யூதர்களையும் கூப்பிட்டு அவங்க சித்தப்பா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஜபத்தை நடத்துங்க. நீங்கள் சூசானில் உள்ள அத்தனை யூதர்களையும் கூப்பிட்டு நீங்கள் அங்கே நடத்துங்க. நான் அரண்மனைக்குள்ளே எனக்கு உதவி செய்கிற பெண்கள் மத்தியில், தாதிமார்கள் மத்தியில் நான் ஜபத்தை நடத்துகிறேன். அது 3 நாள் ஜபம், அதுவும் சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் ஜபம், ஃபாஸ்டிங் ப்ரேயர், உபவாச ஜபம் இப்படின்னு எஸ்தர் ராணி சொல்கிறாங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்தோடனே தான் எஸ்தர் ராணி ஜபத்தை நடத்துகிறாங்க. எஸ்தர் 4:16, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம் அப்படின்னு எஸ்தர் ராணி சொல்கிறாங்க. அது முன்னாடியே நம்ம வந்து ப்ரேயர் பண்ணோம். கடைசி நிமிஷத்தில் தான் நான் ஜெபம் பண்ணுவேன், இப்படி நான் வந்து சேர்ந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஜெபம் பண்ணுவேன், குடும்பமாக ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு கடைசி நேரத்தில் முட்டாதீங்க. முன்னாடியே முந்திக்கோங்க, ஜெபம் நடத்துங்க. உங்கள் குடும்பத்தையெல்லாம் சேர்த்து வச்சு ஜெபம் நடத்துங்க. சரிங்களாங்க? அப்படி ஜெபிக்கும்போது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆனாலும் இன்னைக்கு உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது.
எதுக்கோ நீங்கள் அவசர நிலை, அவசர தேவைக்காக ஜெபம் பண்ணுறீங்களே, முக்கியம் என்று ஜெபம் பண்ணுறீங்களா, அந்த ஜெபத்தை கேட்டுட்டார். ஆனால் இன்னும் ஜெபத்தில் உறுதியாக இருப்பீங்களான்னு உங்களை பற்றி கேட்குறாரு. இருப்பீங்களா? ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக இருப்பீங்களா? காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணுவீங்களா? இயேசு உங்ககிட்ட கேட்க சொன்னாருங்க. நான் கேட்குறேன், நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.